விக்னேஸ்வரன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எஸ்எஸ்எல்க்கு வந்து சர்டிபிகேட் மேனேஜர் வித் லோட் பேலன்சரா, கஸ்டம் எஸ்எஸ்எல் ஆன் EC2வா, விச் டு யூ பிரிஃபர்? இப்போ விக்னேஸ்வரன் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். எஸ்எஸ்எல் பத்தி மட்டும் நம்ம பேசறச்சே எண்ட் டு எண்ட் எஸ்எஸ்எல் பண்ணணும். லைக் எப்படின்னா, நம்ம வந்து கிளையன்ட் சைட்ல இருந்து போடுற ரிக்வெஸ்ட் முதற்கொண்டு பேக் எண்ட் சர்வர் வரைக்குமே நம்ம வந்து எஸ்எஸ்எல் போட்டு வச்சிருக்கணும். அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கோடாடி இல்லைன்னா வந்து சர்ட் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் தேர்ட் பார்ட்டி எஸ்எஸ்எல் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கிட்டே நம்ம எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை உங்களோட வெப் சர்வர்ல EC2 இன்ஸ்டன்ஸ்ல என்ன வெப் சர்வர் யூஸ் பண்றீங்களோ அந்த வெப் சர்வர்ல அந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை கான்ஃபிகர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் லெவல்ல அந்த அப்ளிகேஷனே வந்து SSL தான் ஓடிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது லோட் பேலன்சர்லயும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, IAMல அந்த SSL சர்டிஃபிகேட்டை இம்போர்ட் பண்ணலாம், ACMல கூட அந்த SSL சர்டிஃபிகேட்டை இம்போர்ட் பண்ணலாம், டிபெண்ட்ஸ். அதை நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு அந்த SSL சர்டிஃபிகேட்டை லோட் பேலன்சர்ல நீங்க பின் பண்ணலாம், அந்த லிஸ்னர்ல நீங்க பின் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நீங்க லோட் பேலன்சருக்கு முன்னாடி கிளவுட் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, கிளவுட் ஃப்ரண்ட்லயும் நீங்க IAM இல்லைன்னா ACMல இருந்து நீங்க அந்த SSL சர்டிஃபிகேட்டை பின் பண்ணலாம். நீங்க இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா பின் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ரவுட் 53 டொமைன் நேம் இருக்குல்ல, அந்த டொமைன் நேம் கூட உங்களுக்கு வந்து HTTPSல இருக்கும், கிளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் HTTPSல இருக்கும், லோட் பேலன்சரும் HTTPSல இருக்கும், உங்களுக்கு EC2 சர்வரும் HTTPSல இருக்கும். எல்லாமே ஒரே சர்டிஃபிகேட் வச்சு எல்லாம் மல்டிபிள் செயின் சர்டிஃபிகேட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்க பண்ணாதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எண்ட் டு எண்ட் SSL. ஓகேங்களா?